பெணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஏன்னா நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு அல்ல. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போற படம் என்ன அப்படின்னா பிரதர். அந்த படத்தை தான் ரோஸ்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி அந்த படமே ரோஸ்ட் அப்படின்றது வேற விஷயம். இருந்தாலும் பிரதர் மாட்டிருக்காரு, அவரை பெரட்டி போட்டாவது ரோஸ்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. படத்தை ஆரம்பிச்ச உடனே வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க, இவர் தான் நம்ம ஹீரோ. டீப் ஃபாரஸ்டுக்குள்ள 4-5 பேரை அடிச்சு பொழக்கிறாரு, அது என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க பாக்குற மாதிரி படம் எடுக்கலையே, அதை நாங்க என்னன்னு கேட்போம். இவர் தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா, இவங்க ஹீரோவுடைய அம்மா. இப்போ ஹீரோவும் ஹீரோவுடைய அக்காவும் வளர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால இவங்க எதையாவது வளர்க்கணும் அப்படின்னு செடியை வளர்க்குறாங்க அப்படிம்பாங்க. நாங்களும் எதையாவது பொழக்கணும் அப்படின்னு உங்களை பொழக்கிறோம். ஏன்னா எதையாவது எடுக்கணும்னு இப்படி ஒரு கன்றாவியான படத்தை எடுத்து வச்சிங்க இல்லையா? அதுக்காண்டி பொதுவா இந்த படத்துடைய இயக்குனரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய படங்கள் எல்லாத்திலையுமே ஹீரோ அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வேலை வெட்டியே இல்லாம இருப்பாரு, வெட்டியா தான் இருப்பாரு. ஆனா வேலையாவே பார்த்தோம் அப்படின்னா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதைத்தான் இந்த படத்துல இந்த ஹீரோ பண்றாரு. ஆனா இந்த இயக்குனர் நல்ல ஒரு கதை அப்படின்றத மட்டும் பண்ண மாட்டாரு. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்டா. ஹீரோவுடைய அப்பா, நம்ம மகன் ரொம்ப பேசுறானே, இவனை வக்கீலாக்கிடலாம் அப்படின்னு வக்கீலாக்க ட்ரை பண்ண அங்க போய் வாய் பேசி எக்ஸாம் எழுதாம படிப்பை பாதியில விட்டுட்டு வந்துடுறாரு. இவருக்காக எக்ஸாம் ஹாலில் வாத்தியாரே எக்ஸாம் எழுதி கொடுப்பாரு காசு வாங்கிக்கிட்டு. அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டாரு. ஏன்னா இவர் ஹீரோ இல்லையா? அதனால ஃபோனில் வாத்தியாரே இப்படி எக்ஸாம் எழுதி கொடுக்குறாரு அப்படின்னு வீடியோ எடுப்பாரு. வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ வச்சு வாத்தியாரவே மிரட்டுவாரு. இதனால ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா டிகிரி முடிக்காம சுத்துறாரு. டிகிரி முடிக்காதனால இவர் டிகிரி முடிக்காத லாயரு அப்படின்னுவாங்க. டிகிரி முடிக்கல அப்படின்னா லாயர் மட்டும் இல்லை, டீ கடை நாயரா கூட ஆக முடியாது. இவர் நான் சர்ச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ, எந்த டிவின்னு சொல்லு, நாங்க எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஹீரோ விளையாடுவாரு. என்ன விளையாடுவாரு அப்படின்னா ஃபுட்பாலை வச்சு வாலிபால் விளையாடுவாரு. ஸோ இது வாலிப வயசு இல்லையா? அதனால வாலிபால்ல விளையாடுறாரு. நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் கொஞ்சமா இடிஞ்சு விழுந்திருக்கும். இதனால இந்த கட்டடத்தை ரெனோவேட் பண்ணணும், கட்டடத்தை இடிக்கணும் அப்படின்னு கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. இதனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாமே சேர்ந்து நம்ம ஹீரோவை வாய்க்கு வந்த மாதிரி நல்லா வாங்குன்னு வாங்கி காதிலே செஞ்சு விட்டு போயிருப்பாங்க. அப்புறம் இங்கே ஒரு ஃபைட்டு ஒன்று நடக்குது. நம்ம ஹீரோவை பார்த்தோம் அப்படின்னா ஃபைட்டு முடிஞ்சவொடனே போலீஸ்காரங்க ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. உடனே இதை பார்த்த நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஹார்ட் அட்டாக் அவரு அங்கனையே மயங்கி விழுந்துருவாரு. அங்கனை விழுந்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோவுடைய அப்பாவை பார்க்க ஹீரோவுடைய அக்கா வராங்க. பின்னாடியே ஹீரோவும் வராரு. உடனே ஹீரோவுடைய அப்பா சொல்றாரு, தயவு செஞ்சு நீ போயிடுறா, நீ இருந்த அப்படின்னா நான் போய் சேர்ந்துருவேன்டா, பேசாம போயிருடா, எமன் வேற எருமையில எதிர வர்றது எனக்கு தெரியுதுடா, நீ போடா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு. போடா அப்படின்னா ஹீரோ போகாம அடம் பிடிப்பாரு, நீ வீட்டை விட்டு போயிடுறா, அக்கா கூட போயிடுறா அப்படின்னு சொன்னாரு. உடனே ஹீரோ பார்த்தா அப்படின்னா அவங்க அக்கா கூட அக்கா வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோவுடைய அக்காவுடைய புருஷன் வனத்துறை, அவருடைய அப்பா கலெக்டர், அந்த கலெக்டருடைய பொண்டாட்டி வக்கீல், அதுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் ஹீரோயின். ஆனா அது லூசு மாதிரி தான் இருக்கும். இல்ல அது லூஸா தான் இருக்கும். அது என்ன சொல்லுது அப்படின்னா, என்னைய அழகா இருக்கேன் அப்படின்னு இந்த படத்துக்கு எடுத்து போட்டிருக்கீங்க, அழகா இருக்க காரணத்தினால என்ன நடிக்கலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோவுடைய அக்கா வீட்டுக்கு வந்திருக்காரு இல்லையா? இந்த அக்கா வீட்டுடைய ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்னா ஒரு பேமாலியான ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி அப்படின்னா, இந்த ஒரு டைமிங்ல தான் எல்லாரும் சிரிக்கணும், மற்றபடி எல்லாரும் முறைக்கணும், இத்தனை மணிக்கு தான் எல்லாரும் கம்முன்னு இருக்கணும், ஆய் வந்தா கூட அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும், இந்த டைம்ல தான் ஆய்க்கு கூட போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெடிகேஷனான ஃபேமிலி அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம ஹீரோவுடைய நடவடிக்கை எல்லாமே இந்த ஃபேமிலிக்கு பிடிக்கல. ஆனா படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ்க்கு இந்த படமே பிடிக்கல. ஹீரோவுடைய நடவடிக்கை பிடிக்கல அப்படின்றனால இந்த ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவுக்கு ஒரு சார்ட் ஒன்று போடுறாங்க. அந்த சார்ட்ல என்ன போடுறாங்க அப்படின்னா, காலையில இத்தனை மணிக்கு பல்லு விளக்கணும், இத்தனை மணிக்கு பாத்ரூம் போகணும், பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி பாத்ரூம்ல தண்ணி வரல அப்படின்னா அதை நீ தான் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பாத்ரூம் போன பின்னாடி தண்ணி வரல அப்படின்னா அசிங்கமாயிரும்ல. அவருக்கா அப்படின்னு கேட்காதீங்க, அந்த ஃபேமிலிக்கு அதை பத்தி கவலை இல்லை, பாத்ரூம் அசிங்கமா போயிரும்ன்ற கவலை.
அப்புறம் ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ பாடி கார்டா போறாரு. பாடி கார்டா போனவர் பாடியை மட்டும் காட்டிட்டு வர வேண்டியதானே, அங்க பாடியா போக போறவருக்கு பாவம் பார்த்து அதுக்காக ஒரு ஃபைட் பண்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு சேதாரம் ஆகக்கூடாதுன்னு தாண்டா பவுன்சரா உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணோம், ஆனா நீ பவுன்சரா இருந்துகிட்டு ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்கி இருக்கியேடா அப்படின்னு ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. வேலைக்கு போன அன்னைக்கே இந்த வேலை போச்சா அடுத்த வேலைக்கு போகணுமா இல்லையா, அதைக்காண்டி நம்ம ஹீரோ அவங்களுடைய அக்கா பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சராக இருப்பாங்க. அந்த ஸ்கூலுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ பிடி வாத்தியாராக போகிறாரு. ஆனால் ஹீரோ படித்தது எதுக்கு, லாயருக்கு. ஆனால் பார்க்குற வேலை பிடி வாத்தியாருக்கு. பிடி வாத்தியாரு அப்படின்னா பிபி ஊதுனா போதும்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுவும் வக்கீலுக்கு படித்த ஹீரோ லாயருக்கு படித்த ஹீரோ லாய்க்கே இல்லாமல் இப்படி பிடி வாத்தியார் வேலைக்கு போனார். அதுவே தப்பு தான். பிடி வாத்தியாரை போனவர் அந்த பிபியை மட்டும் ஊதிக்கிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, அங்கே போய் லா பேசிட்டு இருப்பார். இதனால் பார்த்தா அப்படின்னா இதெல்லாம் லாய்க்கப்படாது அப்படின்னு பள்ளிக்கூட நிர்வாகம் அங்கேருந்து இவரை பாவப்பட்டு பார்க்காம அடித்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அந்த வேலையும் போச்சா அடுத்த வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோவுடைய அக்காவுடைய மாமனார் கலெக்டராக இருப்பார். அவருடைய கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறாரு. அதுவும் படிக்காமலே கலெக்டர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா பார்த்துக்கோங்களே. கலெக்டர் வேலைக்கு போன நம்ம ஹீரோ பார்த்தா அப்படின்னா கலெக்டருடைய காலுக்கு இடையிலே ஒரு கண்ணி வெடியை வச்சு வெடிக்க விட்டுருப்பாரு. இதனால் அந்த கலெக்டர் காண்டாயிருப்பார். ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் நல்ல குடும்பமா நல்ல ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சு. நம்ம ஹீரோ வந்த உடனே அந்த குடும்பத்தில் கும்மி அடிச்சு விட்டு போயிருப்பாரு. இதன் காரணமா ஹீரோவுடைய அக்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. வாளா வெட்டியா அமைச்சிடுறாங்க. வாளா வெட்டியா ஹீரோவுடைய வீட்டுக்கு கூட்டி வந்த பின்னாடி ஹீரோ என்ன செய்யறாரு அப்படின்னா, அக்கா நீ இப்படியே வாளா வெட்டியா இருக்கிறதுக்கு டைவர்ஸ் வாங்கிடலாம், அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு ஹீரோ. ஹீரோ நல்ல ஹீரோ, அக்காவை வாழ வைப்ப அப்படின்னு பார்த்தா வாளா வெட்டி ஆக்கி டைவர்ஸ் வாங்கி தர அப்படின்ற. நீ லாயருக்கு ஏன் படிக்க லாய்க்கு இல்லை அப்படின்றது இப்ப புரியுதா. அக்காவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு டைவர்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவுடைய அப்பா ஹீரோவை செவில சேர்த்து ஒன்று விடுறாரு. இதனால கடுப்பான ஹீரோவுடைய அப்பா எங்கேயோ போயிடுறாரு அப்படின்னு எல்லாரும் தேடுறாங்க. ஹீரோவுடைய அம்மா ஹீரோவுக்கு போன் பண்ணி, அடே உங்க அப்பா வீட்டுக்கே வர்றடா, அவரை காணா காலையில இருந்து அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோ அவங்க அம்மா சொல்றாங்க, அவர் எங்கேயாவது ஓடிட்டாரான்னு பாடுறா அப்படின்னா அவர் வேற யாரையும் கூட்டிட்டு ஓடுற அளவுக்கு அவருக்கு தைரியம் பத்தாது அப்படிங்கிறாரு. அவரை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு தேடும் போது தான் தெரியுது இவர் மாலை நேரத்து மயக்கத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி போய் மப்பை திட்டு இருக்காரு அப்படிங்கிறது. ஹீரோவுடைய அப்பா இப்படி மப்பை திட்டு மந்தார மாதிரி உட்கார்ந்து இருக்கனால ஹீரோவை மல்லாக்கா போட்டு பொழந்து விடுறாரு. நீ யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்டு, நீ என் மகனே கிடையாதுடா, நீ உங்க அக்காளுக்கு தம்பியே கிடையாதுடா, நீ ஒரு அனாதடா அப்படிங்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ அப்செட் ஆயிடுவாரு அப்படின்னு பார்த்தா படம் பார்க்குற ஆடியன்ஸ் நம்ம தான் அப்செட் ஆயிடுறோம். டேய் இதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்னு. கூச்சமே இல்லை. அடே சீரியலே பரவாயில்லடா, அதை விட இப்படி சில்லியா எங்களை சிறுக கொள்றீங்களாடா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஏற்கனவே அவங்க அக்கா பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஸ் வரைக்கும் போகிறதா சொல்லியிருப்பார் இல்லையா. இப்போ அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காண்டி மாமா வேலை பார்ப்பாரு நம்ம ஹீரோ. அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம். அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற அப்படின்னு. உடனே ஹீரோயின் போய், அது படத்துல வெட்டியாதான் இருக்கு, அதுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்ல, அதனால அவங்க அப்பாட்ட போய் கேட்குது, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த மாமா அப்படின்னு கேட்டா, நான் கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மாமாவா அவன் உனக்கு, அவன் இப்ப ஆல்ரெடி மாமா வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாரு ஹீரோயினோட அப்பா. ஆக்சுவலா இவருக்கு தான் ஹீரோயினை கட்டி வைக்க பிளான் பண்ணியிருப்பாரு ஹீரோயினுடைய அப்பா. ஆனால் ஹீரோயினுக்கு அவனை பிடிக்காது, நம்ம ஹீரோவை தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ வேலை வெட்டிக்கே போகாமல் வெட்டியாக இருக்கார் இல்லையா. அதனால் எப்படி ஊருக்குள்ளே நல்ல பிள்ளைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கஞ்சா அடிக்கிற பசங்களை பிடிக்குது, அந்த மாதிரி ஹீரோயினுடைய அப்பா கலெக்டர் வேலை பார்ப்பாரு. அந்த கலெக்டர் வேலையிலேருந்து இவரை காவு வாங்கி விட்டுருவாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வரும்போது ஹீரோவுடைய அப்பா கலெக்டர் இல்லை அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சு போயிடும். ஆக்சுவலாக இவரை தான் ஹீரோயினுக்கு மாப்பிள்ளையாக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஓ இப்போ நீ கலெக்டர் இல்லையா, உன்னை காவு வாங்குறேன் பாரு அப்படின்னு சிகரெட்டை பற்ற வச்சு அவர் மூஞ்சிலே ஊதுறாரு. படத்தை ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல ஃபைட் வச்சாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக எதுக்குடா ஃபைட் வச்சீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்திருக்கும். அதை இந்த இடத்துல தான் ரிவீல் பண்ணுறாங்களாம். ஒரு ஃபைட்டுக்கு ஒரு படத்தையே எடுத்து வச்சிருக்கீங்களேடா, படம் பார்க்குற நாங்கள்லாம் பாவம் இல்லையா. கேட்டான் ட்விஸ்டா, இது ஒரு படம்னு நினைச்சு இந்த படத்தை பார்க்க வந்தான் பாரு ஆடியன்ஸு, அவன் தாயா ட்விஸ்ட்.
அதுவும் படம் ஆரம்பிக்கும் போது இந்த ஃபைட் வச்சுருந்தாங்க இல்லையா, படம் முடியும் போது இதே ஃபைட் கண்டினியூ ஆகும். இந்த ஃபைட்டுக்கு யாருடா காரணம் அப்படின்னு பார்த்தா விடிவி கணேஷ் இருக்கார் இல்லையா, அவர் தான் கடத்தல்காரர், அவர் தான் கேங்ஸ்டார் அப்படிங்கிறாங்க. யோ, இவரெல்லாம் கேங்ஸ்டார்னா யாராவது நம்புவானாயா? அது இவர்னால தான் ஃபைட்டு அப்படின்னா யாராவது நம்புவானா? ரவுடியா இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எங்க அம்மா சத்தியமா ரவுடி. முதல்ல நீங்க நம்புவீங்களா? எப்படி சீன்லாம் எடுத்தீங்க? விடிவி கணேஷ் அவரெல்லாம் கடத்தல்காரெல்லாம் ஏத்துக்கிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க பாருங்க. உங்க மன தைரியத்தை பாராட்டி விடிவி கணேஷ் அவரை ஒரு கேங்ஸ்டர் லெவலுக்கு ஒரு குவாலிட்டியாக காட்டுறாங்க அப்படின்னா இந்த படத்தை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுத்திருப்பாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இல்லை, இந்த விஷயத்தையாவது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி. இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான படத்தை நீங்கள் தீபாவளிக்கு பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வருத்தமான விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த படம் இவங்க எடுத்திருக்க இந்த கான்செப்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபிலிம்ஃபேர், நேஷனல் அவார்டு விட்டா ஆஸ்கர் அவார்டு கூட கிடைக்கலாம். இந்த படத்துடைய அந்த கான்செப்ட், அந்த கதை அப்படின்றது அந்த அளவுக்கு பார்த்தா அப்படின்னா எஃபெக்ட் போட்டு எடுத்திருக்காங்க. குறிப்பா கேங்ஸ்டார் விடிவி கணேஷ் அப்படின்னு சொல்ற சீனுக்கே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்கர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த படம் ஓடிடியில் வந்ததை கூட நம்மளால ஓட்டி விட்டு பார்க்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிருக்கும். ஆனா இந்த படம்னு நம்பி தியேட்டர்ல தீபாவளி அதுமா உட்காந்து பார்த்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த பட்டாசு எடுத்து எங்களுடைய கவட்டுக்கு இடையில வச்சா எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருந்திருக்கும். குறிப்பா தீபாவளிக்கு இந்த படத்தை பார்த்தவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நம்ம அமரன் படத்துக்காவது போயிருக்கலாம் அப்படின்னு அமரர் நிலைக்கு போயிருந்திருப்பாங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சார் கடவுள், வேற என்ன?